இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓல்டாக இருந்த ஒரு பிசியை வந்து நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இருக்கிற மதர் போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மதர் போர்டு பழசு தான். ரேம் வந்து DDR3 தான். கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஒரு 2 GB அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துருக்கோம்னா, ஒரு SSD ஒன்று 512 GBக்கு சேர்த்துருக்கோம். இதில் வந்து இப்போ Windows 11 நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பயாஸில் தான் ப்ராப்ளம் இருக்குது இந்த மதர் போர்டில். என்ன அப்படின்னா, CMOS பேட்ரி மேபி ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து F1 ப்ரெஸ் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். F1 ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து F8 ப்ரெஸ் பண்ண போகிறோம் பூட் மெனுக்காக. இப்போ நம்மளோட SSD வந்து இதில் காமிக்குது 256 GB. இப்போ Windows 11 எவ்வளோ நேரத்தில் பூட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். ஓகே தான், இதில் SSD இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பூட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற ரேமுமே பழசு தான், DDR3 தான். ஸோ அதுக்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பாஸ்வேர்ட் போட்டாச்சு. என்ட்ரு கொடுத்தோடனே இந்த பிசியோட லோடிங் சவுண்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த CPU ஃபேன் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.